ஏய் நண்பர்களே, ஒரு நேர்மையான கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில ஒரு ஆள் இருக்கானா? நீங்க என்ன பண்ணினாலும் உங்கள கீழ இழுக்க முயற்சி பண்றவன். நீங்க நல்லா பேசினா கிண்டல். நீங்க அமைதியா இருந்தா, இவனால எதுவும் ஆகாதுன்னு டிஸ்மிஸ். நீங்க முன்னேற ஆரம்பிச்சீங்கன்னா, அவனுக்கு உடம்பே எரிச்சல் ஆகுது. நண்பர்களே சத்தியமா சொல்லுங்க. அந்த மாதிரி ஆளுக்காக நீங்க எத்தன தடவ கோவப்பட்டீங்க? எத்தனை இரவுகள் அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தூக்கம் கெட்டுப் போச்சு? எத்தன தடவ இவனுக்கு நான் ஒரு நாள் காட்டணும், உள்ளுக்குள்ள நெருப்பா இருந்தீங்க? ஆனா ஒரு கடினமான உண்மை இருக்கு. நீங்க கோபப்பட்ட ஒவ்வொரு தடவையும், நீங்க உடனே ரியாக்ட் ஆன ஒவ்வொரு நேரத்திலும், அவன் தான் ஜெயிச்சிருக்கான் நண்பர்களே. ஏன்னா, அவனுக்கு உங்கள தோற்கடிக்க பெரிய வலிமை தேவையில்ல. உங்க மனச குலுக்கினாலே போதும். அவன் உங்களை காயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. உங்கள கோவப்பட வைக்கிறான். நீங்களே உங்கள சாய்த்துக்கிறீங்க. அதனால தான் இந்த உலகத்துல உண்மையான ஆபத்தானவர்கள் கத்துறவங்க இல்ல நண்பர்களே. அமைதியா இருப்பவங்க, சண்டை போடுறவங்க இல்ல, வியூகம் அமைப்பவங்க. இப்போ ஒரு கேள்வி. நீங்க உங்க எதிரிய ஜெயிக்கணுமா? அல்ல அவன் உங்களை புரிஞ்சுக்க முடியாம குழம்பி போகணுமா? அவன் உங்கள பார்த்தாலே தல சுத்தணுமா? அவனே தன்னால தானே சாயணுமா? அப்படின்னா, நமக்கு சாதாரண யோசனைகள் போதாது. நாம ஒரு லெவல் மேல யோசிக்கணும். சாணக்கியர் மாதிரி யோசிக்கணும். அவர் யாரையும் சண்டை போட்டு ஜெயிக்கல. அவர் யாரையும் கத்தி கொண்டு ஜெயிக்கல. அவர் என்ன பண்ணார்னா, எதிரிய நேரடியாக தாக்காம அவனாலே அவன சாய்த்தார். அவர் ஒரு முக்கியமான விஷயம் கத்துக் கொடுத்தாரு. எதிரிய வெல்லணும்னா அவனோட விளையாட்டுக்குள்ள நீ இறங்கவே கூடாது. நம்ம பெரிய தவறு என்ன தெரியுமா? யாராவது நம்மள கிண்டல் பண்றாங்கன்னா உடனே பதில் சொல்லணும். யாராவது அவமானப்படுத்தினா அந்த நிமிஷத்திலேயே நிரூபிக்கணும். அந்த அவசரம் தான் நம்ம தோல்வி நண்பர்களே. இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறது, கத்தாம, சண்டை போடாம, உங்க எதிரியை உள்ளுக்குள்ள பைத்தியம் பிடிக்க வைக்கிறோம் சாணக்கியரின் 5 விதிகள். ஒரு சின்ன எச்சரிக்கை. இந்த விஷயத்தை பாதியில விட்டுட்டு போறவங்க எப்பவும் ரியாக்ஷன்ல தான் இருப்பாங்க. ஆனா இத முழுசா புரிஞ்சு வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, யாராலும் உங்க மனச குலுக்க முடியாது. யாராலும் உங்கள சுலபமா தோற்கடிக்க முடியாது. தயாரா நண்பர்களே? அப்படின்னா, உங்க எதிரிய பைத்தியம் பிடிக்க வைக்கும் சாணக்கியரின் முதல் விதியை இப்போ பார்க்கலாம். விதி எண் 1. மௌனம் கண்ணுக்கு தெரியாத தாக்குதல். நண்பர்களே, ஒரு கேள்வி. உங்க எதிரி உங்கள கிண்டல் பண்ணும்போது, உள்ளுக்குள்ள என்ன ஆகுது? உடனே ரத்தம் கொதிக்குதுல்ல? இவனுக்கு இப்பவே பதில் சொல்லணும். இப்பவே அவன மடக்கணும். அப்படின்னு ஒரு அவசரம் வருதா? அதுதான் அவன் எதிர்பார்ப்பும். உங்கள வெல்ல அவனுக்கு பெரிய வலிமை வேண்டியதில்ல. பெரிய அறிவு வேண்டியதில்ல. உங்க கோபம் மட்டும் போதும். நீங்க கோபப்பட்ட அந்த நிமிஷம், உங்க யோசனை நிற்கும். உங்க வார்த்தைகள் கட்டுப்பாட்டை இழக்கும். நீங்க சொல்றதுல தெளிவு இருக்காது. ஆனா அவன் அவன் அமைதியா உங்கள பார்த்துக்கிட்டே இருப்பான். அதனால தான் சாணக்கியர் ஒரு கடுமையான விதியை சொல்லியிருக்கிறார். முட்டாளோட வாதத்துல ஜெயிக்கணும்னா மௌனம் தான் மிகப்பெரிய ஆயுதம். மௌனம் அப்படின்னா என்ன? அது பயம் இல்ல. அது பலவீனம் இல்ல. அது தப்பிச்சு ஓடுறது கூட இல்ல. மௌனம் அப்படின்னா, நீ பேசுறதுக்கு நான் பதில் சொல்லுற அளவுக்கு நீ முக்கியமானவன் இல்ல. ஆனா சத்தம் இல்லாம சொல்லுற அறிவிப்பு ஒரு சூழ்நிலையை கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்கீங்க. உங்க கருத்த சொல்றீங்க அந்த நேரம். உங்க எதிரி குறுக்கே நுழைஞ்சு உங்கள கிண்டல் பண்றான். உங்கள கீழ இழுக்குறான். சம்பந்தமே இல்லாம குறை சொல்றான். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சாதாரணமா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? உடனே பதில் சொல்லுவாங்க, கத்துவாங்க. தங்களே சரின்னு நிரூபிக்க போராடுவாங்க. ஆனா, அதுதான் முதல் தவறு. அதுதான் முதல் தோல்வி. அந்த நிமிஷத்துல நீங்க உங்க கட்டுப்பாட்டை அவன்கிட்டயே குடுத்துட்டீங்க. ஆனா சாணக்கியர் சொல்றது வேற. நிறுத்துங்க. அவன் பேசட்டும். நீங்க ஒரு வார்த்தையும் பேசாதீங்க. அவன ஒரு நொடிக்கே பாருங்க. அதுவும் கோவத்தோட இல்ல, அமைதியா பாருங்க. அப்புறம் அப்படியே உங்க வேலைய தொடருங்க. அவ்வளோதான். அடுத்த சில நொடிகள்ல என்ன ஆகும் தெரியுமா? அவன் மனசுல குழப்பம் ஆரம்பிக்கும். ஏன் இவன் பதில் சொல்லல? நான் சொன்னது அவன பாதிக்கலையா? இவன்கிட்ட ஏதாவது திட்டம் இருக்குமோ? அந்த சந்தேகம், அந்த குழப்பம், அந்த நிச்சயமின்மை, அதுதான் அவன உள்ளுக்குள்ளேயே உடைக்கும். நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம ஒரு செயலும் செய்யாம அவனோட தன்னம்பிக்கையை குலைக்க முடியும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பேசாதவன் தான் ஜெயிப்பான். ஏன் தெரியுமா? பேசுறவன் அவசரப்படுவான். அமைதியா இருக்கிறவன் கட்டுப்பாட்டுல இருப்பான். யுத்தத்துல ஜெயிக்கிறது யாரு? சத்தமா கத்துறவன் இல்ல, அமைதியா யோசிக்கிறவன் தான். இப்போ நீங்க பிராக்டிக்கலா என்ன பண்ணணும்? அடுத்த முறை யாராவது உங்களை கிண்டல் பண்ணினா 3 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 உடனே பதில் சொல்லாதீங்க. 2 முகத்துல எந்த ரியாக்ஷனும் காட்டாதீங்க. 3 அமைதியா உங்க வேலைய தொடருங்க. இது கேட்க சுலபமா இருக்கும். ஆனா செய்வதுதான் கடினம். ஆனா இத நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, யாராலும் உங்கள ஆள முடியாது. நீங்க உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறீங்கன்னா, உலகமே உங்கள கட்டுப்படுத்த முடியாது. மௌனம்
ஒரு வார்த்தை இல்லாத ஆயுதம், ஆனா அதன் தாக்கம் மிகப்பெரியது. சண்டை போடாமலே ஜெயிக்கலாம். இதுதான் சாணக்கியரின் முதல் விதி. மௌனம். அடுத்த முறை யாராவது உங்களை தூண்டினா நீங்க என்ன பண்ண போறீங்க? பதில் சொல்ல போறீங்களா? அல்லது அமைதியால அவன குழப்ப போறீங்களா? இதை இந்த முதல் பயிற்சி செய்ய ஆரம்பிங்க வாங்க. அடுத்த விதிக்கு போகலாம். விதி எண் 2, பாராட்டு விஷயமாய் வேலை செய்யும் ஆயுதம். நண்பர்களே, ஒரு விஷயம் கேட்கிறேன். உங்க எதிரி உங்களை கீழே இழுக்க முயற்சிக்கிறான்னா, நீங்க சாதாரணமா என்ன பண்ணுவீங்க? அவனை எதிர்த்து பேசுவீங்க. அவனை திட்டுவீங்க. அவன் தவறுன்னு நிரூபிக்க முயற்சிப்பீங்க, சரிதானே? ஆனா, அதுதான் அவன் எதிர்பார்க்கிறதுங்க. அவன் உங்கள தூண்டுறான், நீங்க கோவப்படணும் என்பதற்காக தான் அவன் பேசுறான். நீங்க கத்தினீங்கன்னா, அவன் தன்னை வலிமையானவன் மாதிரி காட்டிக்குவான். நீங்க வாதம் பண்ணீங்கன்னா, அவனும் அந்த அந்த இடத்துல ஹீரோ ஆகிடுவான். இதுக்குத்தான் சனகா ஒரு தலைகீழ் தந்திரம் சொல்லியிருக்கிறார். எதிரிய நேராக தாக்காதே, அவன புரிந்த மாதிரி நடந்து அவன குழப்பி விடு. இது கேட்க சுலபமா இருக்கும். ஆனா இதுதான் மிகவும் ஆபத்தான மனயுத்தம். இப்போ கவனிங்க. உங்க எதிரி உங்கள கிண்டல் பண்றான். உங்கள அவமானப்படுத்துறான். மத்தவங்க முன்னாடி உங்கள கீழ தள்ளுறான். இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அவன பாராட்டணும். ஆனா கேலி இல்ல, கிண்டல் இல்ல. முழுக்க அமைதியா, நிதானமா. உதாரணத்துக்கு, நீங்க பேசுற தைரியம் நல்லா இருக்கு. இந்த விஷயத்துல நீங்க யோசிச்சிருக்கீங்க. உங்க கருத்து வித்தியாசமா இருக்கு. இப்படி சொல்லுங்க. அவன் என்ன ஆகுவான் தெரியுமா? ஒரே நொடியில அமைதியாகிடுவான். ஏன் தெரியுமா? அவன் எதிர்பார்த்தது சண்டை, ஆனா கிடைச்சது பாராட்டு. அவன் மனசு அந்த நொடியில் வேலை செய்யாது. இவன் என்ன செய்றான்? இவன் உண்மையாவே சொல்றானா? இது என்ன தந்திரம்? அப்படின்னு அவனுக்குள்ள குழப்பம் ஆரம்பிக்கும். அந்த குழப்பம்தான் அவன் பலவீனம். ஒரு மனிதன் சண்டைக்கு தயாரா இருப்பான். ஆனா பாராட்டுக்கு தயாரா இருக்க மாட்டான். இதுதான் இந்த விதியின் வலிமை. நீங்க அவன பாராட்டுற அந்த நிமிஷத்துல அவன் கட்டி வைத்திருந்த பெருமை உடையும். அவன் தன்னம்பிக்கை குலையும். அவன் அடுத்த வார்த்தை சொல்ல முடியாம நின்னு போவான். இதுதான் மனசுக்குள்ள நடக்கும். உடைப்பு. நீங்க அவன திட்டல, நீங்க அவன தாக்கல. ஆனா அவன் உள்ளுக்குள்ள உடைஞ்சிட்டான். இதுல இன்னொரு ரகசியம் இருக்கு. நீங்க அமைதியா பாராட்டும்போது மத்தவங்க என்ன நினைப்பாங்க? இவனுக்கு தன்னம்பிக்கை இருக்கு. இவனுக்கு நிதானம் இருக்கு. இவன் கட்டுப்பாட்டுல இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது, நீங்க ஒரு நிலை மேலே போயிட்டீங்க. அவன் கீழே விழுந்துட்டான். இப்போ பிராக்டிக்கலா எப்படி பயன்படுத்தணும்? அடுத்த முறை உங்க எதிரி உங்கள தாக்கும்போது 3 விஷயம் மட்டும் பண்ணுங்க. 1, நான் கோபம் காட்டாதீங்க. 2, அமைதியா அவன பாருங்க. 3, ஒரு நேர்மையான மாதிரி பாராட்டு சொல்லுங்க. அதுவே போதும். அவன் மனசுல குழப்பம் ஆரம்பிக்கும். நினைவுல வச்சுக்கோங்க. தாக்குதலுக்கு தாக்குதல் கொடுத்தா அது சண்டை, தாக்குதலுக்கு பாராட்டு கொடுத்தா அது தந்திரம். இதுதான் வித்தியாசம். சாதாரணமானவன் உடனே எதிர்வினை கொடுப்பான். புத்திசாலி யோசிச்சு அடுத்தபடி எடுப்பான். இந்த விதியை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, யாராலும் உங்களை மனதளவில குலைக்க முடியாது. நீங்க அவர்களோட விளையாட்டுல விளையாட மாட்டீங்க. அவர்களையே உங்க விளையாட்டுக்குள் இழுத்து வருவீங்க. இதுதான் சாணக்கியரின் 2வது விதி, பாராட்டு. விஷமாய் வேலை செய்யும் ஆயுதம். இப்போ சொல்லுங்க. யாராவது உங்கள தாக்குனா நீங்க சண்டை போட போறீங்களா? அல்லது ஒரு வார்த்தை பாராட்டுல அவன குழப்ப போறீங்களா? இதை இன்னைக்கு முதல் பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. வாங்க நண்பர்களே, அடுத்த விதிக்கு போகலாம். விதி எண் 3, பலவீனத்தை கண்டுபிடி உடைக்கும் சரியான இடம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். யுத்தம்னா என்ன? எதிரியோட பலத்தை நேரா எதிர்கொள்வதா? இல்ல. புத்திசாலிகள் அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எதிரியின் பலத்தை தவிர்த்து அவனோட பலவீனத்தை தேடுவாங்க. அதனால தான் சணக்கியர் ஒரு முக்கியமான விதி சொல்றாரு. எதிரிய வெல்லணும்னா அவனோட பலத்தை அல்ல, அவனோட பலவீனத்தை தாக்கு. இது கேட்க சுலபமா இருக்கும். ஆனா வாழ்க்கையில அப்ளை பண்றதுதான் ரியல் கேம். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க எதிரி எதுல அதிகமா பெருமைப்படுறான்? அவன் பேச்சா? அவன் பணமா? அவன் இன்ஃப்ளூயன்ஸா? அவன் அறிவா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரெங்க் சைடு இருக்கும். ஆனா அதே இடத்துல தான் ஒரு வீக் பாயிண்ட்டும் இருக்கும். எப்படி தெரியுமா? அவன் எதுல ஓவரா பேசுறானோ, அவன் எதுல அதிகமா காட்டிக்கிறானோ, அதுதான் அவனோட பலவீனம். ஏன்னா, அதுல தான் அவனோட ஈகோ இருக்கு. அவன் அந்த இடத்துல தான் அதிகமா காயப்படுவான். இப்போ ஒரு சிச்சுவேஷன் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க எதிரி எப்பவும் தன்னோட பேச்ச பத்தி பெருமை பேசுறான். அவன் பேசுறதால தான் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்றான்னு நினைக்கிறான். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சாதாரணமா என்ன பண்ணுவீங்க? அவனோட பேச்சை எதிர்த்து பேசுவீங்க. அவனோட கருத்தை உடைக்க முயற்சிப்பீங்க. ஆனா அது தவறு. அது அவனோட ஸ்ட்ராங் ஏரியா. அங்க நீங்க போனா அவன் தான் ஜெயிப்பான். அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அவன் பேசுறப்ப அமைதியா கேளுங்க. அவன் முடிச்சதும் சும்மா ஒரு சாதாரண கேள்வி கேளுங்க. சரி, அதுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் என்ன? அல்லது அது ரியல்ல எப்படி வேலை செய்யும்?
அவ்வளோதான். அவன் தடுக்க ஆரம்பிப்பான். ஏன் தெரியுமா? அவன் ஸ்ட்ராங்ன்னு நினைச்சது உண்மையில ஹாலோவா இருக்கும் அந்த ஒரு கேள்வி. அவனோட கான்ஃபிடன்ஸே குலைக்கும். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள், உங்க எதிரி பணத்த பத்தி பெருமை பேசுறான்னா, நீங்க என்ன பண்ணணும்? அத பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. பணம் வருது, போகுது. அது வாழ்க்கையின் முழு வெற்றி இல்லன்னு அமைதியா சொல்லுங்க. அவன் என்ன ஆகுவான்? அவன் ஸ்ட்ரெங்த்தையே நீங்க மதிக்கலன்னா, அவன் தானே பலவீனமா மாறிடுவான். இதுதான் இந்த விதியின் கோர். நீங்க எதிரியின் பலத்தை அட்டாக் பண்ணவே வேண்டாம். அதை இக்னோர் பண்ணுங்க. அதுக்கு வேல்யூ குடுக்காதீங்க. அதுக்கு பதிலா அவன் பலவீனத்துல ஒரு சின்ன கிராக் உருவாக்குங்க. அது போதும். அந்த கிராக் தான் அவன் முழு கட்டிடத்தையும் உடைக்கும். நினைவில் வச்சுக்கோங்க. பெரிய மரம் கூட ஒரு சின்ன இடத்துல வெட்டினாதான் விழும். அதே மாதிரி ஒரு மனிதனும் அவனோட பலவீனத்துல தான் உடையும். இப்போ பிராக்டிக்கலா என்ன பண்ணணும்? அடுத்த முறை உங்க எதிரிய கவனிங்க. அவன் எதுல அதிகமா பேசுறான்? எதுல அதிகமா காட்டிக்கிறான்? அதை நோட் பண்ணுங்க. அதுக்குள்ளேயே அவனோட பலவீனம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம், ஒரு சின்ன சவால். இதுல ஏதாவது ஒன்றை மட்டும் போடுங்க. அதுவே போதும். அவன் உள்ளுக்குள்ள குழம்ப ஆரம்பிப்பான். நீங்க பெரிய சண்டை போட வேண்டியதில்ல. நீங்க பெரிய வார்த்தை பேச வேண்டியதில்ல. சரியான இடத்துல ஒரு சின்ன மூவ் போதும். இதுதான் புத்திசாலித்தனம். இதுதான் சாணக்கியரின் 3வது விதி. பலவீனத்தை கண்டுபிடி, அங்கதான் தாக்கு. இப்போ சொல்லுங்க, நீங்க எதிரியின் பலத்தோட சண்டை போட போறீங்களா? அல்லது அவனோட பலவீனத்தை கண்டுபிடிச்சு ஒரே மூவ்ல கேம் முடிக்க போறீங்களா? இதையே இன்னைக்கு முதல் அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. வாங்க நண்பர்களே, அடுத்த விதிக்கு போகலாமா? விதி எண் 4, நேரம் காத்திருப்பதின் சக்தி. ஒரு உண்மை சொல்லட்டா? உங்க வாழ்க்கையில நீங்க எப்ப அதிகமா தோத்தீங்கன்னு தெரியுமா? அவசரப்பட்ட நேரங்களில. யாராவது உங்களை கிண்டல் பண்ணினா உடனே பதில் சொல்லணும். யாராவது உங்களை அவமானப்படுத்தினா அந்த நிமிஷத்திலேயே நிரூபிக்கணும். யாராவது உங்களை கீழே இழுக்க முயற்சிச்சா அதே இடத்துல அவனை மடக்கணும். இதுதான் நம்ம பழக்கம். ஆனா இதுதான் நம்ம பெரிய பலவீனம். ஏன்னா அவசரம் வந்தா யோசனை வெளியே போயிடும். ஒரு நிமிஷ கோபத்துக்காக நீங்க உங்க முழு வாய்ப்பையும் இழக்கிறீங்க. அதனாலதான் சனக்கியர் ஒரு முக்கியமான விதி சொல்றார். சரியான நேரம் வரைக்கும் காத்திரு. அப்புறம் ஒரு முடிவு எடு. இது கேட்க சுலபமா இருக்கும். ஆனா இதுதான் உண்மையான சக்தி. இப்போ ஒரு சூழ்நிலையை கற்பனை பண்ணுங்க. உங்க எதிரி உங்களை கிண்டல் பண்றான். உங்களை கீழே தள்ளுறான். மத்தவங்க முன்னாடி உங்களை அவமானப்படுத்துறான். அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே பதில் சொல்லுவீங்க. உடனே வாதம் பண்ணுவீங்க. உடனே நிரூபிக்க முயற்சிப்பீங்க. ஆனா அதுதான் அவன் எதிர்பார்ப்பும். அவன் உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கணும். நீங்க கட்டுப்பாட்டை இழக்கணும். அப்பொழுதுதான் அவன் ஜெயிக்க முடியும். ஆனா சாணக்கியர் சொல்றது வேற. அவசரப்படாதே. அவன் பேசட்டும். அவன் தன்னை காட்டிக்கட்டும். அவன் தவறுகளை அவனே செய்யட்டும். நீங்க என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அது சும்மா நிக்கிறது இல்ல. அது பலவீனம் கூட இல்ல. அது தயாராக இருப்பது. ஒரு வில்லாளி எப்படி இருப்பான்? அவன் அம்பை உடனே விடமாட்டான். சரியான நேரம் வரும் வரை அவன் குறியை நோக்கி காத்திருப்பான். அந்த ஒரு நொடியில அவன் விடுற அம்பு நேரா இலக்கை அடிக்கும். அதே மாதிரி நீங்களும் காத்திருக்கணும். அந்த நேரத்துல என்ன பண்ணணும் தெரியுமா? உங்க திறமைய வளர்த்துக்கோங்க. உங்க வாழ்க்கையை மேம்படுத்துங்க. உங்க இலக்கை நோக்கி வேலை பண்ணுங்க. உங்க எதிரியை ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களை வளர்த்துக்கணும்னு நினைங்க. ஏன்னா நீங்க உயர்ந்துட்டீங்கன்னா அவன் தானே கீழே விழுந்துடுவான். இது மெதுவா நடக்கும். ஆனா நிலையானது ஒரு நாள். அவன் உங்களை மீண்டும் பார்க்கும் அந்த நேரத்துல நீங்க வேற நிலையில இருப்பீங்க. அவன் அதே இடத்துல இருப்பான். அந்த ஒரு நிமிஷம் அவனுக்கு கிடைக்கிற உண்மையான தண்டனை. நீங்க எதுவும் பேச வேண்டியதில்லை. உங்க வளர்ச்சி தான் பதில் சொல்லும். நினைவில் வச்சுக்கோங்க. உடனடி வெற்றி சிறியது, தாமதமான வெற்றி பெரியது. அவசரப்பட்டு எடுத்த முடிவு பலவீனம், காத்திருந்து எடுத்த முடிவு வலிமை. இதுதான் வித்தியாசம். சாதாரணமானவன் உடனே செயல்படுவான். புத்திசாலி சரியான நேரத்துக்காக காத்திருப்பான். இப்போ பிராக்டிக்கலா என்ன பண்ணணும்? அடுத்த முறை யாராவது உங்களை தூண்டினா உடனே பதில் சொல்லாதீங்க. அந்த இடத்துல வாதம் பண்ணாதீங்க. உங்க சக்தியை வீணாக்காதீங்க. அதுக்கு பதிலா உங்க முன்னேற்றத்துல கவனம் செலுத்துங்க. உங்க வாழ்க்கையை உயர்த்துங்க. நேரம் வந்தா ஒரு முடிவு போதும். அவன் முழுக்க உடைஞ்சு போவான். இதுதான் சாணக்கியரின் 4வது விதி. நேரம் காத்திருப்பதின் சக்தி. இப்போ சொல்லுங்க, நீங்க உடனே செயல்பட போறீங்களா? அல்லது சரியான நேரம் வரைக்கும் காத்திருந்து ஒரே முடிவில் எல்லாவற்றையும் மாற்ற போறீங்களா? இதை இன்னி முதல் நடைமுறையில் கொண்டு வாருங்கள். வாங்க அடுத்த விதிக்கு போகலாம். விதி எண் 5, புறக்கணிப்பு இறுதி அழிவு. இப்போ வரைக்கும் நீங்க பார்த்த எல்லா விதிகளும் உங்க எதிரிய பலவீனப்படுத்தும். ஆனா இந்த 5வது விதிதான் அவனை முழுக்க உடைக்க போறது. ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்ன? திட்டு வாங்குறதா?
அவமானப்படுறதா? அல்லது தோல்வியா? இல்ல அதையும் தாண்டி ஒரு தண்டனை இருக்கு. அது புறக்கணிப்பு. அதனால தான் சனகா ஒரு கடுமையான விதி சொல்றாரு. எதிரியை முறியடிக்கணும்னா அவனை இல்லாதவனாக மாற்று. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் இருக்கிறான்னு கூட நீங்க நினைக்காத அளவுக்கு அவன புறக்கணிக்கணும். இப்போ ஒரு சூழ்நிலைய நினைச்சு பாருங்க. உங்க எதிரி உங்கள கிண்டல் பண்றான். உங்கள புரொவோக் பண்றான். உங்க அட்டென்ஷனைய பெற முயற்சிக்கிறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு உங்கள் கவனம் வேண்டும். அவனுக்கு உங்கள் ரியாக்ஷன் வேண்டும். அதுவே அவனோட சக்தி. நீங்க அவன கவனிச்சா, அவன் வளருவான். நீங்க அவனுக்கு பதில் சொன்னா, அவன் தைரியம் அடைவான். ஆனா, நீங்க அவன முழுக்க புறக்கணிச்சீங்கன்னா, அவன் என்ன ஆகுவான்? முதல் நாள் அவன் இன்னும் சத்தமா பேசுவான். 2ஆம் நாள் இன்னும் அதிகமா புரொவோக் பண்ணுவான். 3ஆம் நாள் அவன் கோபப்படுவான். ஏன்னா, அவனுக்கு கிடைக்கணும் என்று நினைத்த அட்டென்ஷன் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவன் குழம்ப ஆரம்பிப்பான். ஏன் இவன் என்ன கவனிக்கல? நான் இவ்வளோ பேசுறேன். ஏன் ரியாக்ஷன் இல்ல? நான் அவனுக்கு முக்கியம் இல்லையா? அந்த ஒரு கேள்வி அவனோட மனசை உடைக்கும். ஒரு மனிதனோட ஈகோக்கு மிகப்பெரிய அடிதான் புறக்கணிப்பு. ஏன்னா, அவன் தன்னை முக்கியமானவன் என்று உன நினைக்கிறான். ஆனா நீங்க என்ன காட்டுறீங்க? நீ முக்கியம் இல்ல அப்படின்னு. அதுதான் அவனுக்கு தாங்க முடியாத வலி. இதுதான் இந்த விதியின் பவர். நீங்க அவனை தாக்கவே வேண்டாம். நீங்க அவனை திட்டவே வேண்டாம். அவனை ஒரு மனிதனாக கூட கணக்கில் எடுக்காதீங்க. அவன் பேசுறான் கேட்காதீங்க. அவன் கேட்கிறான் பதில் சொல்லாதீங்க. அவன் முன்னாடி நிக்கிறான் பார்க்காதீங்க. அவன் இருக்கிறான்னு கூட உணராத மாதிரி நடிங்க. இது சுலபமா இருக்கும் போல தோணும். ஆனா இது ரொம்ப கடினம். ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ள பதில் சொல்லணும் என்ற ஒரு உணர்ச்சி இருக்கும். ஆனா அதை அடக்கணும். அதுதான் டிசிப்ளின். நீங்க இந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னா யாராலும் உங்களை குலைக்க முடியாது. நீங்க உங்கள் கவனத்தை யாருக்கு கொடுக்கணும்னு நீங்களே முடிவு பண்றீங்க. அதுதான் உண்மையான அதிகாரம். இப்போ ஒரு உண்மை புரிஞ்சுக்கோங்க. எதிரி உங்களை வெல்ல முடியாது. நீங்க அவனை கவனிக்கிறதால தான் அவன் வெல்லுறான். நீங்க கவனம் எடுக்கிற அந்த நிமிஷமே அவன் சக்தி குறைய ஆரம்பிக்கும். இது ஸ்லோவா நடக்கும். ஆனா முழுமையான முடிவு தரும். ஒரு நாள் அவன் சத்தம் போட்டாலும், அவன் பேசினாலும், அவன் முயற்சி பண்ணினாலும், யாரும் அவனை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, நீங்க தான் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டீங்க. நீங்க அவனை இக்னோர் பண்ணினதால மத்தவங்களும் அவனை இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த நாள்ல அவன் தனியா நின்னு போவான். அதுதான் அவனோட உண்மையான தோல்வி. நினைவுல வச்சுக்கோங்க. சண்டை போடுறவன் சக்திவானவன் அல்ல. சண்டை இல்லாம ஜெயிக்கிறவன் தான் சக்திவானவன். இதுதான் சாணக்கியரின் 5வது விதி புறக்கணிப்பு. இறுதி அழிவு. இப்போ சொல்லுங்க. யாராவது உங்கள தூண்டினா நீங்க அவன கவனிக்க போறீங்களா? அல்லது அவனை இல்லாதவனாக மாற்றப் போறீங்களா? இதுதான் உங்கள் கடைசி முடிவு. இந்த 5 விதிகளும் உங்க கையில இருந்தா, யாராலும் உங்கள மனதளவில் வெல்ல முடியாது. நீங்க சண்டை போட மாட்டீங்க. நீங்க சத்தம் போட மாட்டீங்க. ஆனா, நீங்க எப்பவும் ஜெயிப்பீங்க. இந்த விதிகளை இன்று முதல் வாழ்க்கையில பயன்படுத்துங்க. அதுக்கு பிறகு உங்க எதிரி எப்படி மாறுறான் என்று நீங்களே பார்ப்பீங்க. இதுதான் முடிவு. இதுதான் வெற்றி. இப்போ ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பாருங்க. நண்பர்களே, இந்த வீடியோ ஆரம்பத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? இப்போ எப்படி இருக்கீங்க? முன்னாடி எதிரி கிண்டல் பண்ணினா கோபம் வந்திருக்கும். அவன் பேசினா உடனே பதில் சொல்லணும்னு தோணி இருக்கும். அவன் ஜெயிக்கிறான் போல ஒரு உணர்ச்சி இருந்திருக்கும். ஆனா இப்போ நீங்க மாறிட்டீங்க. நீங்க சாதாரணமா ரியாக்ட் பண்றவங்கல்ல. நீங்க யோசித்து மூவ் பண்றவங்க. அதுதான் இந்த வீடியோவின் உண்மையான வெற்றி. இந்த 5 விதிகள் சும்மா வார்த்தைகள் இல்ல. இது ஒரு மனநிலை, இது ஒரு சக்தி, இது ஒரு உயர்ந்த நிலை. நினைவுல வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல எல்லாரும் உங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிலர் உங்கள கீழ இழுக்க முயற்சிப்பாங்க. சிலர் உங்கள தாழ்த்தி பேசுவாங்க. சிலர் உங்களை உடைக்கவே முயற்சிப்பாங்க. ஆனா, ஒரு பெரிய உண்மை இருக்கு. நீங்க உங்கள கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னா, யாராலும் உங்கள குலைக்க முடியாது. அதுதான் இந்த வீடியோ சொல்ல வந்த மெசேஜ். கோவப்படுறது, ஈஸி சண்டை போடுறது, ஈஸி பதில் சொல்றது, ஈஸி. ஆனா அமைதியா இருக்கிறது கஷ்டம். காத்திருக்கிறது கஷ்டம். புறக்கணிக்கிறது கஷ்டம். அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க வேற லெவல். இப்போ ஒரு கேள்வி. இந்த 5 விதிகளில் உங்களுக்கு ரொம்ப தாக்கம் கொடுத்தது எது? மௌனமா? நேரமா? பலவீனம் கண்டுபிடிக்கிறதா? புறக்கணிப்பா? அத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, நீங்க எந்த விதிய பயன்படுத்த போறீங்கன்னு தெரிஞ்சா, அதுக்கேற்ற மாதிரி உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தந்திரங்களை நீங்க பயன்படுத்துறது மத்தவங்களை காயப்படுத்தல. உங்களை பாதுகாக்க, உங்களை உயர்த்த, உங்க வாழ்க்கையை முன்னேற்ற. அதுக்காக தான். நினைவுல வச்சுக்கோங்க. எதிரியை வெல்லுறது தான் வெற்றி இல்ல. உங்களை நீங்க வெல்லுறது தான் உண்மையான வெற்றி. அந்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, உங்க எதிரி இருந்தாலும் இல்லாதாலும் உங்க வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதுதான் உண்மையான சுதந்திரம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா
ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா, இது மாதிரி கான்டென்ட் உங்க யோசனையை மாற்றும். உங்க வாழ்க்கையை மாற்றும். அடுத்த வீடியோல இன்னும் பலமான தந்திரங்களோட சந்திப்போம். அது வரைக்கும் அமைதியா இருங்க. நிதானமா யோசிங்க. உங்க இலக்கை நோக்கி தொடர்ந்து செல்லுங்க. ஒரு நாள் நீங்க பேசவே வேண்டாம். உங்க வெற்றி தான் உங்களுக்காக பேசும். அந்த நாளை உருவாக்குறது இன்று எடுத்த முடிவிலிருந்து தான். நன்றி. வணக்கம்.